இன்றைய தினத்தில் பேசுபொருளாக இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பில் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான போராட்டம் தான் கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிராக வவுனியா நெடுங்கணியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம். இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள திட்டம் தான் இந்த கிவில் ஓயா திட்டம். இதற்கு எதிராக தமிழ் கட்சிகளிலிருந்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் எல்லாமே இணைந்து இன்றைய தினம் வவுனியா நெடுங்கணியில் குறித்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தமிழ் இன பரம்பலை மாற்றியமைத்து சிங்கள இன பரம்பலை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக தமிழ் கட்சிகள் பரவலாக குற்றம் சாட்டி இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் என்று பெருமளவிலான ஒரு சனக்கூட்டம் இன்றைய தினம் வவுனியா நெடுங்கணியில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றன. இறுதியில் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் தமிழ் இன பரம்பல் என்பது மாற்றியமைக்கப்படும் என்பதே இந்த போராட்டக்காரர்களின் பிரதான ஒரு கோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த போராட்டத்தில் முன்னின்று செயற்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் தமிழருடைய அரசியல் வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனையான போராட்டம் என்றும், கிவில் ஓயா திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் அதிலிருந்து வருகின்ற நீர்ப்பாசனம் என்பது தமிழ் நிலப்பகுதிகளை நீருள் அமழ்த்தி அதனூடாக சிங்கள குடியேற்றங்களுக்கு நீரை வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கும் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயாவாக மாறிவிட்டது. இப்படியாக பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிவுலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதாவது இனப்பரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல், கட்சிகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்குகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த செய்தியைத்தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். இதேவேளை குறித்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், சத்தியலிங்கம், ரவிகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலும்
செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார் என்று சொல்லி முக்கியமான பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் குறித்த போராட்டம் பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுரவிடம் இருக்கிற அந்த மென்போக்கான இனவாதம், ஒரு சைலண்ட் கில்லர் என்று எல்லாரும் சொல்வது போல அவர் மிகவும் மென்மையான ஒரு கொலையாளியாக மிகவும் தந்திரமாக தமிழருடைய நிலங்களை பறித்து அந்த நிலங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்வதிலே மிக கரிசனை காட்டுகிறார். குறிப்பாக 6000 சிங்கள குடும்பங்கள் இந்த திட்டத்திற்குள்ளே குடியேற்றப்பட போகிறார்கள். இங்கே இருக்கின்ற 12,000 ஹெக்டேர் நிலம் பயிர்ச்செய்கை மற்றும் குடியிருப்பு என்ற அடிப்படையிலும் இந்த கிபிலோயா திட்டத்தின் ஊடாக குடிநீர் மற்றும் வயலுக்கான தண்ணீர் திட்டம் என்ற அடிப்படையில் 99% சிங்கள பௌத்தர்களையே குடியேற்றுகின்ற திட்டமாக இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதன் அறிக்கைகளும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மோசமான தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சிதைக்கின்ற, தமிழர்களிடம் இருக்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களை, அவருடைய உரிமை கோட்பாட்டை சிதைக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை அரசாங்கம் மிக துல்லியமாக செயல்படுத்துகின்றது. சம உரிமை, சமதர்மம் என்ற சொற்களை வெளியிலே விதைத்து கொண்டு தமிழ் மக்களுக்கான நல்லிணக்கத்தையோ நற்செயற்பாடுகளையோ காட்டாமல் தொடர்ந்தும் ஒரு மிக மோசமான இன அழிப்பை செய்வதற்காக இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தினுடைய 47 இடங்களில் மிகப்பெரிய தொல்லியல் அடையாளங்கள் உண்டு. இந்த தொல்லியல் அடையாளங்கள் பண்டாரவன்னியன் மற்றும் வன்னி மன்னர்கள் ஆண்ட தமிழர்களுக்குரிய வரலாற்று அடையாளங்கள். தமிழருடைய இந்த வரலாற்று அடையாளங்களை இல்லாமல் அழிப்பதற்கும் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். எங்களுடைய ஆயுத போராட்டம் நடந்த இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களே எம்பிபிக்கு வாக்களித்து எங்களுடைய கண்ணை குத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் எல்லாரும், எங்களுடைய வாக்களித்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கு கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வன்னி மண்ணிலே ஒரு ஆயுத போராட்டத்தை, ஒரு தியாகத்தை செய்த வரலாற்றை கொண்ட இந்த வன்னி மண்ணின் மீது சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து எங்களுடைய இனப்பரம்பல் பூர்வீகம், வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வகையில், வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இந்த எம்பிபி அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது. அது பரவலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் அடிக்கடி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போகின்ற அந்த நிலையிலே மக்கள் அவரை பார்ப்பதற்கு சாரசாரையாக செல்லுகின்ற அந்த சூழலிலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. மக்கள் மீது தாங்கள் நன்மை கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டு இரகசியமாக திணைக்களத்தை கொண்டு செய்கின்ற அனைத்து அடாவடித்தனங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தண்ணி கொடுப்பதாக பல ஏக்கர் கணக்கிலே காடுகளை அழித்து மீண்டும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய வன்னி மண்ணிலே அந்த துவக்கை எடுத்து போராடி மாவீரர்களாக, போராளிகளாக மறித்த அந்த இளைஞர்கள், அந்த யுவதிகள், எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த 3 தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை, 4வது தேர்தலையும் வாக்களிக்க போவதில்லை. ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு என்பிபி அரசாங்கம் நல்லதொரு பரிசொன்றை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிசு தான் இந்த கிவுலோயா திட்டம். அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும். அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும். அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கு என்று சொன்னால், நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம். திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியை இந்த இடத்தை சொல்கிறேன். இன்றைய நாளில் பேசுபொருளான ஒரு மற்றொரு விடயம் தான் இந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் கோப்பை யாழ்ப்பாணம் நல்லூரில் அவமதிக்கப்பட்டது என்று. அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆரம்பமாக இருக்கின்றது.
இந்த நிலையில் போட்டியை நடத்தும் நாடுகள் என்ற அடிப்படையிலே இந்த உலக கிண்ணத்தை இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சென்று புகைப்படம் எடுத்து அதனை பிரச்சாரப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு அந்த உலக கிண்ணம் கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமான வரவேற்பு வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நல்லூர், யாழ்ப்பாணம் கோட்டை, யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் என்று சொல்லி அந்த உலக கிண்ணம் கொண்டு செல்லப்பட்டு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையிலே அந்த நல்லூருக்கு அந்த உலக கிண்ணத்தை கொண்டு சென்ற குழு அங்கு கோயில் வளாகத்துக்குள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் அதற்கு கோயில் நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அந்த உலக கிண்ணத்தை கொண்டு சென்ற குழு கண்டி தலதா மாளிகைக்கு அந்த உலக கிண்ணத்தை கொண்டு சென்ற போது அந்த கண்டி தலதா மாளிகையின் புனிதத்தன்மையை கருத்தில் கொண்டு அந்த கண்டி தலதா மாளிகை நுழைவாயில் முன்பாகவோ அதன் அருகிலேயோ புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் கண்டி தலதா மாளிகையில் தெரியும் விதமாக ஒரு வாவி கரையிலேயே வைத்து அந்த புகைப்படம் ஒரு படகில் வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் அந்த உலக கிண்ணத்தை கொண்டு வந்த தரப்பினரும் செயற்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நல்லூர் ஆலயத்தை பொறுத்தவரையிலே நல்லூர் ஆலய நிர்வாகத்தினால் ஒரு சில விதிமுறைகள் இந்த வருடத்திலிருந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் விளம்பர நோக்கத்திலே ஆலய வளாகத்தில் எந்தவித படப்பிடிப்புகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை மீறி குறித்த குழுவினர் நல்லூர் ஆலயத்திற்குள் செயற்பட முனைந்த போதே அங்கு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் இடம்பெற்றது. ட்ரோன் மூலம் அந்த உலக கிண்ணத்தை நல்லூர் ஆலய வளாகத்தில் வைத்து படம் பிடிக்க முயற்சித்தார்கள். அது கூட ஆலய நிர்வாகத்தினால் அதற்கு கூட மறுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆலய திருவிழா காலங்களில் கூட ட்ரோன் பாவிப்பதற்கு மாநகர சபையினால் தடை விதிக்கப்படுவது வழமையான ஒரு செயற்பாடு. அந்த வகையில் ஆலய வளாகத்தில் ட்ரோன் பாவிப்பதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது. அதே வேளையில் குறித்த குழுவில் வந்த ஒரு சிலர் காலணிகளுடன் ஆலய வளாகத்தில் பிரவேசித்தமையும் ஆலய நிர்வாகத்தை சீற்றம் கொள்ள வைத்தது என்பதே உண்மையான விடயம். அந்த வகையில் மும்மொழியிலும் நல்லூர் ஆலயத்தின் வெளிப்புறத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகளை மதித்து ஆலயத்தின் மாண்புக்கும் புனிதத்தன்மைக்கும் மரியாதை கொடுத்து செயற்படுவது எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஒன்றாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதி தான் முன்னாள் அமைச்சரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா. டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு பேட்டி ஒன்று வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து தான் பயணிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் கடந்த காலங்களில் மாகாண சபையை கூட தும்பு தடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொன்ன தமிழ் கட்சிகள் இன்றைய சந்தர்ப்பத்திலே மாகாண சபை முறைமைகளை நடத்த வேண்டும், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி வந்திருப்பது ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய கருத்து எப்படி அமைகிறது என்று சொன்னால்,
தமிழ் கட்சிகள் எல்லோரும் தற்போது ஒன்று சேர்வதற்கு முயற்சிக்கின்றார்கள், ஒன்று சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு உரிய அழைப்புகள் வந்தால் தாங்களும் இணைந்து தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க தயார் என்றும், அவ்வாறு இணைந்து செயற்படுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற துணிப்பட அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் கட்சிகளுடன் எனக்கு இந்த தனிப்பட்ட ஒரு விரோதமும் கிடையாது, எல்லாமே ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் தான் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடந்த காலங்களில் நாங்கள் வலியுறுத்தி வந்த மாகாண சபை 13ஆம் திருத்தம் தொடர்பாக தற்போது தமிழ் கட்சிகள் பேசுவது ஒரு மன நிறைவை தருகின்றது என்ற பாணியில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட போது அப்போது இருந்த விடுதலை புலிகளால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதாவது EPDPக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலையமுதன்.